வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து சாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சாரீ வந்து இந்த மாதிரியான ஒரு 2 கலர்ஸில் முந்தான ஒரு கலரும் பாடி பார்ட்டில் ஒரு கலருமா இருந்துச்சு. ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து இந்த முந்தான கலரில் இருந்தது. இப்போ நான் ஒர்க் பண்ணி கொடுக்க போகிற கஸ்டமருடைய நேம் வந்து ஸ்னேகா ஃப்ரம் மதுரை. ஸ்னேகா இந்த சாரீஸை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான எம்ப்ராய்டரிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். அவங்களுக்கு எடுத்திருக்கிற டிசைன் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் பேக் நெக்கில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிள் டிசைனாக இருக்கும், பட் லுக்ஸ் வெரி கிராண்ட். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் நெக் வந்து இந்த அளவுக்கு, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு இந்த டிசைன்ஸ் வந்து பேக் நெக்கில் இருக்கும். செக்டு டிசைன்ஸ் மாதிரி தான், சின்ன சின்ன ஸ்மால் பாக்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஸ்லீவுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5.5 இன்ச் உள்ள ஒரு ஸ்லீவ் லென்த்தில் இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துருவோம். அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கில் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ த சேம் தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஆல்ரெடி பாருங்கள், நான் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஒன்லி செயின் ஸ்டிச் மட்டும்தான் என்ன இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் அந்த லைன்ஸில் எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். நெக் லைனில் வந்து கட்தானா அப்படிங்கிறது வந்து கட் பீட்ஸ் அதை கொடுத்துட்டு, அண்ட் நெக்லைன்லாம் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த ஸ்டோன், கோல்டு கலர் ஸ்டோன், டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்கிற கோல்டு ஸ்டோனை சுற்றியும் செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்னேகா எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போ சொல்லிடுறேன். சாரீ வந்து இந்த கலரில் இருந்துச்சு. சாரீ பிக்சர்ஸ் வந்து எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க கொரியர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சின்ன பிட்டும் அந்த சாரீலேருந்து கொஞ்சம் கார்னர்ஸில் கட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அனுப்பியிருந்தனால எனக்கு இந்த த்ரெட்டை செலக்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நெக்லைனில் இந்த சில்க் த்ரெட்டை வச்சு தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், செயின் ஸ்டிச் பண்ணி அந்த நெக்லைனுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஒரு 3 rows ஆஃப் செயின் ஸ்டிச் இந்த நெக்லைன் பக்கம் வரணும். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து சாரீக்கு மேட்சிங்காகவே இருக்கிற சில்க் த்ரெட்டில் எடுத்து இந்த மாதிரி நெக்லைனில் ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி சில்க் த்ரெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா 1 row செயின் ஸ்டிச் கோல்டு ஆரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் நவ் இந்த ஸ்கொயர் பாக்ஸில் இன்னரில் இந்த மாதிரியான சக்கரி நான் ஸ்டிச் பண்ணுவேன். எப்போயுமே நான் சக்கரிக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோல்டு த்ரெட், ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவேன். த சேம் இந்த மாதிரி கலர்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுடைய ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நார்மல் மற்ற த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி கோல்டு ஜரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா பட்டு ப்ளவுஸ் எல்லா இதுக்குமே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சக்கரியை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ரைட் ஹேண்டில் அந்த நீடில் வச்சு என்ன பண்ணிக்கலாம், சக்கரையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஒர்க் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சக்கரி ஸ்டிச் பண்ணும்போது 2 சைட்ஸில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு பட்டன் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து இந்த சக்கரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த சக்கரி ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இன்னரில் நம்ம ஸ்டோன், அதுக்கப்புறம் நம்ம எனி கலர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். த்ரெட் மட்டும் எப்போயுமே மேட்சிங்காக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இது கோல்டு சக்கரி, ஸோ கோல்டு கலரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜரி த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். இது சில்வர் சக்கரியாக இருந்துச்சுன்னா சில்வர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், அந்த சக்கரைக்குள்ளே வச்சுக்கிடணும். அதிகமாக வைக்கக்கூடாது. அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுற நேரம் ஸ்டோனை விட்டு வெளியே அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து ரொம்ப வெளியே தெரியும். ஸோ நம்ம கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கிடணும். இப்போ இந்த ஸ்டோனை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு அதில் க்ளூவை
தொட்டுட்டு ஸ்டோனை கரெக்டாக வந்து எடுத்துட்டு அந்த க்ளூ இருக்கிற இடத்துல சக்கரியில் அதை ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளுடைய ஹேண்ட்ஸும் பாலாகாமல் நம்மளுடைய ஒர்க்கும் ஸ்பீடும் கிடைக்கும். நான் இப்போ எல்லாமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா இது இந்த மாதிரி இருக்கும். பேக் நெக் வந்து இந்த டிசைனில் இருக்கும். சிம்பிளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் போட்டுடலாம், ஆனால் ரொம்ப கிராண்ட் லுக் கிடைக்கும். அண்ட் இதனுடைய ஸ்லீவ் பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் லைன்ஸ்க்கு எல்லாமே கட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக உள்ள ஹேங்கிங் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு 4 மோட்டிவ்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த மோட்டிவில் தான் நான் வந்து என்ன பண்ணிக்கிட போகிறேன், இந்த கட்தானா பீட்ஸை இந்த மாதிரி த்ரெட்டில் ஆல்ரெடி எல்லாம் இன்சர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மோட்டிவ் டிசைனை எடுத்துட்டு இந்த மாதிரியான அந்த கட்தானா பீட்ஸில் நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல மேலாப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கிற போகிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம்னா இதனுடைய ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நான் இதனுடைய ஸ்டிச்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அது இந்த மாதிரி இருக்கும். இந்த டிசைனை ஸ்னேகா எப்படி செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஆல்ரெடி என்னுடைய சேனலில் வந்து இதே டிசைனையே ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால அவங்களுடைய, அதாவது ஸ்னேகாவுடைய லைக் படியே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சேம் டிசைனையே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கிற அந்த ப்ளவுஸோடைய லிங்க்கை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். த சேம் டிசைன், ஹேங்கிங்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஹேங்கிங்ஸ்க்காகவே நான் இந்த வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளவுஸுக்கும் சாரீக்கும் மேட்சிங்காக வியர் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு ஹிப் செயின் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இப்போ பார்த்துருவோம். அது இந்த மாதிரி இருக்கும். ப்ளவுஸில் இருக்கிற டிசைனையே வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், த சேம் டிசைன் வித் ஹிப் செயின் அண்ட் கட்தானா பீட்ஸ் ஹேங்கிங்ஸோடு வச்சு ஹிப் செயின் மேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.